கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியாக வருது. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குடிப்பான், கொள்ளையடிப்பான், திருடுவான், சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான். ஊரில் ஒருத்தன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோன்னா அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா. திடீர்னு அவனுக்கு கொட்டடிச்சோன்னா சாமி வந்துடும். அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான். அது கோயில் திருவிழா, இது தேர்தல் திருவிழா. அதனால் இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது, எங்களை போல பிள்ளைகள் அந்த மக்கள் பிரச்சனையில் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தார எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, ஒன்றத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? சரி, ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? நீங்கள்லாம் கற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறத நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? சொல்லுங்கள். அவன் பாலைவனத்திலே பயிரிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் கடலுக்கு தோண்டுனா வரப்போகுது தண்ணி. என்ன அதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு. அதுக்கு பரிகாரமாக இப்போ குறிப்பாக எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தையெல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை, ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்று கொடுத்தாருங்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம், எங்கே இருக்குது? சரி, நீங்களாம் யாராவது சொல்லுங்கள். கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்று கொடுத்த நிலங்கள் எங்கே? அவசரமாக எடுத்து கொடுத்துட்டு அது இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், அவர்கள் பக்கம் இலங்கை போயிடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய கடற்படை தலை திருகோணமலை இருக்குது, அங்கே ஒரு தீவு, தோள்பட்டையில் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்குது. அப்போ காலடியில் அது வந்துடக்கூடாதுன்ட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அது சிக்கலாக இருக்குன்னு இந்த இதை லஞ்சமாக கொடுத்து இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அவன் வாழை நம்ம காட்டி, வாழை அவங்களுக்கு காட்டிட்டு மண்டையை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான். அது அவன் இன்னைக்கு முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கையை. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. கச்சத்தீவை சரி மீட்கலை, சரி மீட்கலை, சரி மீனவர் வாழ் உரிமையை பாதுகாக்கிற அந்த கடமையவாத அரசு செஞ்சிருக்காங்கிறத. வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே கடலுக்குள்ள நின்று பாதுகாப்பு பணியை செய்யுது. அப்புறம் எப்படி இத்தனை மீனவர்களை அவன் கைது பண்ணியிருக்கான்? இவ்வளவு படகுகளை பறித்து ஏழை விடுறான். உன் நாட்டு மீனவனுடைய படகை இவ்வளவு மீனவர்களை சுட்டே கொண்டிருக்கான். அப்போ யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்யுது? இந்த கேள்வியை நாட்டின் குடிமக்களாக நாம் எழுப்பணுமா, எழுப்ப வேண்டாம்? இந்த கடற்படை அங்கே நின்று யாரிடமிருந்து பாதுகாக்குது? சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு இராணுவம் எந்த நாட்டிடமிருந்து எங்களை பாதுகாக்கும்? அப்போ எங்களுக்கு அந்த கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிகளான எங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லை தாண்டி நாங்கள் வாரம் என்றால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா? கடலில் எல்லை எது? என் நாட்டின் கடல் எல்லை இங்கே வரையறுக்கப்பட்டு அங்கே ஏதாவது இதான் இதோட உன்னுடைய எல்லை, மீனை பிடித்து கொண்டு திரும்ப அப்படி ஏதாவது வரையறை இருக்குதா? அங்கே ஏதாவது இருக்குதா? எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை நாங்கள் சகிக்கிறது? தேர்தல் வரும்போது எங்கள் மீது இனம் தெரியாத ஒரு பற்று, ஒரு பேரன்பு, ஒரு பெருங்காதல் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இது மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால், அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் இந்த நாடு இவ்வளவு மெத்தனமாக, இவ்வளவு பொறுப்பற்று இயங்குமா? நீங்களே பார்த்த செய்தி தான் இன்னும் வலைவெளியில் இருக்கு. குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செஞ்ச போது பின்தொடர்ந்து விரட்டி போய் அதை தடுத்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை இராணுவம். அது பாராட்டுக்குரியது. அதுபோல ஒரு தடவை கூட எங்களை நீங்க காப்பாற்றல, எங்களை பாதுகாக்கல. மீனவர்களை தாக்கினார்கள், தடுத்து இந்திய இராணுவம், கடற்படை இராணுவம் காப்பாற்றியது என்று இல்லை. எப்படி பட்ட சிக்கல்ல நாங்கள் நிற்கிறோம்னு பாருங்க.
இப்போ இதில் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேச போகிறேன், அதை பற்றி பேச போகிறேன்னு பிரதமர் ஒன்றும் அறிவிப்பு கொடுக்கலை. இலங்கைக்கு செல்கிறாங்க. தீர்மானத்தை நீங்க எதிர்க்க முடியுமா? தேர்தல் நேரத்தில் எதிர்ப்பீங்களா? இல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்றது எனக்கு விளங்கிக்கிட்டேன். உங்க கேள்வி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு மீட்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சா? போச்சு. இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது? கச்சத்தீவை கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் பதில் மனு. வேணா நீங்க தேடி பார்த்துக்கிறீங்க. மறுபடி பாரதிய ஜனதா வந்தது, இதே வழக்கு வந்தது. அதே பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைக்கு அரசு தரப்புல முன்னாடி வழக்கறிஞர் வச்ச பதில் மனு இதே பதில் தான். கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் இருந்தது. சரி, இப்ப இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம். எப்ப திருப்பி எடுப்பீங்க? இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே. நீங்க ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு முடிஞ்சிருச்சா, 5வது ஆண்டு வருது, அடுத்து தேர்தல் வருது. இந்த 4 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருந்தது. ஒரு சங்கிலியில 12 மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல. ஆடு மாடை கூட தனித்தனி கயிறுல கட்டி இழுத்துட்டு போவோம். ஆனால் ஒரே சங்கிலியில 12 மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல. அப்ப உங்க கண்டனம் என்ன? உங்க கடுஞ்சொல் என்ன? உங்க எதிர் விவாதம் என்ன? கருத்து என்ன? எத்தனை ஆண்டுகளா அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது? எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். கொடுக்கும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க. அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கைய தேவர் தான். லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுறீங்களே, கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா? 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில். மூலெல்லாம் உங்க கட்சி, உங்க ஆதரவு கட்சிகள் தான். நீங்க எதிர்குரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஒரு பேசு பொருளாக்கி, அதை ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு எதுவும் வேலை இருக்குதா? தேர்தல் வரும்போது 24 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசலையா? அது நடந்துச்சா? நாம் போராடலாம், அதிகாரமற்ற மகன். நீங்க கேள்வி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், உங்களோட அதிகாரம் இல்லை. நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தீவு மீட்க போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா? என் மீனவனை ஒழுங்க கடல் எல்லைகளை மீன் பிடிக்க விடலாம், உன்னோட பொருளாதார தடை விதிப்பேன், வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில் தொடர்பு போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் சொன்னா இத்தினீண்டு நாடு பயந்துட மாட்டானா? அப்புறம் அவன் உங்களை மதிக்கல. அவன் தான் சீனா தயவுல போயிட்டானே. உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரியாத உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா? முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்குதுங்கிறதுல ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அங்க சிங்கள கடை விதிகளை சைனீஸ் எழுத்துல விளம்பர பலகையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் அம்மந்தோட்டால தன் ராணுவ தளத்தை, கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா? சொல்லுங்க. 90 ஆண்டுகளுக்கு 950 கோடிக்கு லீஸுக்கு எடுத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா? எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க இன்னைக்கு நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவு கோரிக்கை வைக்க வேணாயா? கச்சத்தீவு மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரலே நீ எனக்கு, இந்த நாட்டு குடிகளுக்கு. நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையா? சரி, கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைதுனாது சொல்றியா? அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும், தேச அவமானம் ஆயிரும். தமிழ் மீனவன் செத்தான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான். அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள்னா அது பாசிசம், அது செப்பரேட்டிசம், ஆன்டி நேஷனலிசம்ங்கிறீங்க. நாங்க தான் சொல்றோம் இந்தியன். என்னைக்கு நீ என்ன ஏற்றிருக்க இந்தியனா? என் வரி இனிக்கும், என் நிலத்தின் வளம் இனிக்கும், என் வாழ்க்கை உனக்கு கசந்துரும், என் வாக்கு உனக்கு இனிக்கும். எப்படி? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.